சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? சுப்ரீம் கோர்ட் ஃபர்ஸ்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் அது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறதே பெரிய கோர்ட் வந்து எது அப்படின்னா ஹையஸ்ட் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் தான். அதாவது இருக்கிறதே ரொம்ப மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னா அது வந்து இருக்கிறதே ஹையஸ்ட் வந்து எது அப்படின்னா அது சுப்ரீம் கோர்ட் தான். அதான் ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல்முறையீடு பண்றதுல கடைசி வந்து எதுனா அது உச்ச நீதிமன்றம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கான பவர் இருக்கு. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜுடிஷியல் என்ன, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட், கோர்ட்ஸ். ரிவ்யூ அப்படின்னா ஒரு இடத்த எடுத்து சரி பார்க்கிறது. ஸோ அதாவது சிம்பிளா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ இப்போ ஒரு விஷயம் ஒரு சட்டம் இருக்குதுன்னா அந்த சட்டத்தை எடுத்து அதை வந்து சரிபார்க்கக்கூடிய அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குதுன்னா கோர்ட்டுக்கு வந்து இருக்குது. அடுத்து இந்தியாவுக்கு ஃபெடரல் ஸ்டேட். ஃபெடரல்னா என்னது அப்படின்னா நம்ம வந்து பவரை ஷேர் பண்றோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிக்கெல்லாம் பவர் கொடுக்குது. ஓகே, ஆனா and has a single and unified judicial system. ஒரே நீதி தான், ரைட்டா? நம்ம எல்லாத்துக்குமே இப்போ தமிழ்நாட்டில் ஒரு நீதி, டெல்லியில் ஒரு நீதிலாம் கிடையாது. ஒரே நீதி தான். 3 நிலையில வந்து பார்த்துட்டீங்கன்னா நீதித்துறை வந்து இருக்குது. ஒன்று உச்ச நீதிமன்றம், இன்னொன்று உயர் நீதிமன்றம், அடுத்து கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா அதாவது அப்படின்னா என்னன்னா XYZ ஆக்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் லோயர் கவர்மெண்ட்லாம் கொடுக்குது. அதுதான் ஃபெடரல் அப்படின்னு சொல்றாங்க. லோயர் கோர்ட்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுங்களா? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், மொபைல் கோர்ட்ஸ், சின்ன சின்ன கோர்ட்லாம் இருக்குது தெரியுமா, தற்காலிகமாக, அது எல்லாம் லோயர் கோர்ட்ஸ் தான். அடுத்தது கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இந்திய அரசியலமைப்புல பார்ட் 5 வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னா நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், அதாவது நார்மலா யூனியன் கவர்மெண்ட்டை பத்தி பேசுது. அதுல பார்ட் 5 ஆர்டிக்கல் 124 இருந்து 147 வரைக்கும் உச்ச நீதிமன்றம் எப்படி உருவாக்கணும், அதனுடைய சுதந்திரம், அது வந்து அதனுடைய வரையரம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் பத்தி பேசு. 124 இருந்து 147 வரைக்கும். ஸோ உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்புல வந்து எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்புல கிடையாது, இப்போ எவ்வளவு இருக்குது. இப்ப எத்தனை நீதிபதிகள் இருக்கிறாங்கன்னா 34 பேர் இருக்கிறாங்க. அதாவது 1+33. ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, இன்னொன்னு 33 நீதிபதிகள் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை மசோதா 2019 என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 ஆட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்துச்சு? 31 தான் இருந்துச்சு. ஆனா 31 இருந்ததை 34 மாத்தினது, ஸ்ட்ரென்த்தை மாத்தினது எந்த வருஷம்னா 2019. ஓகே, அடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய அந்த எண்ணிக்கை இருக்குதுல்ல, அதை வந்து கூட்டவும் அல்ல குறைக்கவும்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குதுன்னா நாடாளுமன்றத்திற்கு இருக்கு. அடுத்து நீதிபதிகளை, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்வது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரசிடென்ட் தான். ரைட்டா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உயர் நீதிமன்ற நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் பண்றது யாரு? பிரசிடென்ட். ஆனா யார்கிட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்ட. ரைட்டா? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட. நம்ம வந்துட்டு ஹைகோர்ட்னா நம்ம வந்து கவர்னர்லாம் கிடையாது, எதுவாக இருந்தாலுமே ஆமா பிரசிடென்ட். நம்ம மற்றது மாதிரி வந்துட்டு அங்கன்னா அவங்க இங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ ஹைகோர்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டாக பிரசிடென்ட். பட் ஆனால் நம்ம வந்து தனியாகவே நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணி சொல்றோம். சிம்பிளா வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இங்கே அப்பாயின்மெண்ட் தான், நியமனம் பத்தி தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல ஹையஸ்ட் யாரு? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இவங்களை நியமனம் பண்றது யாரு? பிரசிடென்ட். ஆனா ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் சச் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஆஸ் ஹி டீம்ஸ் நெசசரி. அப்படின்னா என்னன்னா, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் பண்றது யாரு? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரசிடென்ட். ரைட்டா? இன்கேஸ் பிரசிடென்ட்டுக்கு தேவைப்பட்டால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், அதாவது தலைமை நீதிபதி சொல்றாரு, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையோ உயர் நீதிமன்ற நீதிபதிகளோ கன்சல்டேஷன் வச்சுக்கணும். ஓகே, இவரை வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா நம்ம வந்து தேர்வு செய்யலாம் அப்படின்னு ஜஸ்ட் கன்சல்டேஷன் பண்ணலாம். ஆனா அது தேவையில்லை. ஓகே, அடுத்தது குவாலிஃபிகேஷன். ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக மாற வேண்டும் என்றால், அவருக்கு ஆக வேண்டும் என்றால் அவருடைய குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய குடிமகனாக இருக்கணும். அது போக உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக 5 வருஷம் இருக்கணும். உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக 5 வருஷம் இருக்கணும். ஹைகோர்ட்ஸ் இன் சக்சஷன் இருக்குதுல்ல. அடுத்தடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற நீதிபதியை வேற ஒரு நீதிமன்ற உயர் நீதிபதியா மாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஆனா ஒரு உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக 5 வருஷம், 3 வருஷம், 2 வருஷம். ஸோ ஒரு உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கணும். அல்லது
உயர்நீதிமன்றத்தின் அட்வொகேட்டா 10 வருஷம் இருந்திருக்கணும். ரைட்டா? 10 வருஷம் அட்வொகேட்டா இருந்தா இது கம்பல்சரி. இந்திய குடிமகனாக இருக்கணும், இது கம்பல்சரி. அல்லது இந்திய குடிமகனாக இருக்கணும் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதியாக 5 வருஷம் அல்லது உயர்நீதிமன்ற அட்வொகேட்டா 10 வருஷம் அல்லது குடியரசுத் தலைவரின் பார்வையில் அவர் ஒரு சிறந்த வழக்கறிஞராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குடியரசுத் தலைவரின் கருத்துப்படி அவர் ஒரு புகழ்பெற்ற சட்ட நிபுணராக இருக்க வேண்டும். ஓகே, ஸோ அதை தான் வந்து இதுல சொல்றாங்க. பட் அன்னொன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா மினிமம் ஏஜ் கொடுக்கவே இல்லை. இந்திய அரசியலமைப்புல உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இவ்வளவு ஏஜ்ல தான் இருக்கணும். 30 வயசுலயும் ஆகலாம், 35 வயசுலயும் ஆகலாம், 40 வயசுலயும் ஆயிக்கலாம். ஓகே, அடுத்தது நீதிபதிகளுடைய பதவி காலம். அவங்க குறைந்தபட்ச வயது தான் கொடுக்கல, ஆனா பதவி காலம் எத்தனை வருஷம் அப்படின்னா 65 வயசு வரைக்கும். ஆனா 65 வயசு வரைக்கும் தான் இருக்கும். பிளஸ் இப்போ வரைக்கும் 40 வயசு ஒருத்தர் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதி ஆகிறாங்க. இல்ல உச்ச நீதிமன்றம் பத்தி தான் பார்ப்போம். உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகிறாங்கன்னா 40 வயசுல இருக்கிறவரு 6 வருஷமா இருக்கும், 7 வருஷமா இருக்குன்னு சொல்லவே இல்லை. எத்தனை வருஷம் வயசு வரைக்கும் இருக்கலாம்? 65 வயசுன்னு தான் சொல்றாங்க. அடுத்தது இன்னொன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா அவர் வயசு ரிலேட்டடா வந்து எந்த ஒரு கொஸ்டின், அதாவது 65 வயசை 64, 63, 66, 67 மாத்துறதுக்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? பார்லிமெண்ட் தான் இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்தது உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி பதவி ராஜினாமா பண்ணணும்னா அந்த பதவி ராஜினாமா கடிதத்தை யாருக்கிட்ட கொடுக்கணும்? குடியரசுத் தலைவர் கிட்ட கொடுக்கணும். அடுத்து உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளை வந்து எப்படி பதவி விலக வைக்க முடியும் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாடாளுமன்றத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து அதாவது நீக்குவதற்கான ஒரு தீர்மானம் வந்து பிறப்பிக்க வேணும். அந்த தீர்மானத்துக்கு அப்புறம் திருப்பி அந்த தீர்மானத்திற்கு அந்த அட்ரஸ்னா என்ன அப்படின்னா, President can issue the removal order only after an address by Parliament has been presented to him in the same session for such removal. என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட் இருக்குல்ல, பார்லிமெண்ட்னா லோக்சபா ராஜ்யசபா. இந்த லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி. அதனாலதான் சொல்றாங்க, இப்ப நீதிபதிகள்லாம் தனிப்பட்டு அவங்க வந்து அவங்க இஷ்டப்படி வந்து நடந்துக்கலாம். தீர்ப்பு வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி ரூலிங் பார்ட்டி இருக்கு, அது பிஜேபி ரிலேட்டடா ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னா அப்ப நம்ம இவங்களுக்கு வந்து நம்ம தண்டனை கொடுத்தா நம்ம வந்து பதவி அப்படிலாம் கிடையாது. அவங்களால வந்து அவங்க பதவி விலக வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படின்னா, மக்களவையிலையும் பாஸ் பண்ணணும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட, மாநிலங்களவையிலையும் பாஸ் பண்ணணும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட. அவ்வளவு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஆனா அதை ரிமூவ் பண்றது யார் அப்படின்னா பிரசிடென்ட். ஓகே, அடுத்தது ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ பிரசிடென்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்ப இன்கேஸ் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய பதவி காலியாக இருந்தாலோ, அவர் வந்து தற்காலிகமாக அவருடைய பதவியில் இல்லை என்றாலோ, அல்லது வந்து பார்த்துட்டீங்கன்னா அவரால் அவருடைய வேலையை ஒழுங்கா செய்ய முடியல என்றாலோ, அப்ப அந்த பதவி காலியாக இருக்குன்னு அர்த்தம். அப்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, பிரசிடென்ட் வந்து என்ன பண்றாரு, ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பிரசிடென்ட் வந்து ஆக்க முடியும். ஓகே, அடுத்து ரிட்டையர்ட் ஜட்ஜஸ். இப்போ இன்கேஸ் என்ன பண்றாங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி உச்ச நீதிமன்ற நீதிபதியாக ரிட்டையர் ஆயிருப்பாங்கல்ல ஒரு சில ஜட்ஜஸ், அந்த நீதிபதிகளை வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன பண்றாங்க, ஸோ அது வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி, இல்ல உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு, ஏன்னா கேசஸ் வந்து நிறைய கேஸ் பெண்டிங்ல இருக்கு, அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு என்ன சொல்றது, குவாலிஃபை ஆயிருப்பாங்க. பட் ஆனா அவங்க டக்குனு ரிட்டையர் ஆயிருப்பாங்க. அவங்கள பிளஸ் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ரிட்டையர் ஆனா இவங்க எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவி நியமனம் செய்து கேஸ வந்து டிசால்வ் பண்ண முடியும். அடுத்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய அந்த அதிகாரங்கள். ரைட்டா? ஸோ அந்த அதிகாரம் அப்படின்ட்டு பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து நிறைய இருக்குது. அதுல வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன கேட்கணும்? ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா வரையறை, அதாவது தனக்கேயுரிய ஒரு நீதி வரையறை, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சிம்பிளா கேட்பாங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னு கேட்பாங்க. அப்படின்னா என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒன்னு அல்லது ஒண்ணுக்கு மேற்பட்ட, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒன்னு அல்லது ஒண்ணுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஒரு பக்கம் பிரச்சனை வருது. ரெண்டாவது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்னொரு மாநிலமும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து ஒரு மாநிலம் அல்லது வேற ஒரு மாநிலங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம்.
அடுத்து ஒரு மாநிலம் அல்லது இன்னொரு மாநிலங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனை வரும். சிம்பிளா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வேற ஒரு நாளைக்கு இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும், சென்ட்ரல் பிளஸ் ஸ்டேட் ஒரு பக்கம், இன்னொன்று வேற ஒரு ஸ்டேட்ஸ் வேற பக்கம். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது அதுக்கான பிரச்சனையை தீர்வு வந்து யார் கொடுக்க முடியும்னா உச்சநீதிமன்றம் இன்வால்வ் ஆக முடியும்னு சொல்றதுதான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்ட்டு. ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்ற ஒன்று இருக்கு. நம்ம இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நம்ம பார்த்து அடிப்படை உரிமைகள்ல அதாவது உச்சநீதிமன்றம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீதி பேராணையை வந்து வரையறுக்க முடியும். அந்த நீதி பேராணைகள் எதெல்லாம் அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், குவா வாரண்டோ, செர்ஷியோரி அப்படின்ற ஒரு 5 நீதி பேராணை வந்து இருக்குது. ஓகே, அதாவது சிம்பிளா என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டால் இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன நம்ம மேல்முறையீடு பண்ணி தான் போக முடியும். ஆனால் அது நம்மளுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டால் மேல்முறையீடே இல்லாமல் நம்ம நேரடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியும். அது எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 32 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து அப்பல்லேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது. அப்பல்லேட் ஜூரிஸ்டிக்ஷன் பேர்லயே இருக்கு. அதாவது அப்பல்லேட் அப்படின்னா என்னன்னா மேல்முறையீட்டு நீதிமன்றம். அப்பல்லேட் அப்பீல், மேல்முறையீட்டு இருக்கிறதுலயே வந்து நம்ம எந்த இதுக்கு வந்து அதிகமா அதாவது டாப்ல எங்க மேல்முறையீடு பண்ண முடியுமோ அது உச்ச நீதிமன்றம் தான். அதுக்கு அடுத்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது வந்து ஆர்டிக்கல் 143ல சொல்றாங்க. ரைட்டா, 143 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். ஸோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட வந்து ஒரு சில அட்வைஸ் கேட்கறாங்க. அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், அட்வைஸ் பிரசிடென்ட் உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட அட்வைஸ் கேட்கலாம் அப்படின்றது 143ல சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது நீதித்துறை மறு ஆய்வு அதிகாரம் அப்படின்னா என்னன்னா சோ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது உச்ச நீதிமன்றத்தை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஆய்வு செய்வதற்கான ஒரு அதிகாரம் தான். என்னன்னா அதாவது ஒரு சில மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசும் சரி ஒரு சில சட்டங்கள் ஒரு சில ஆர்டர்ஸ் ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் வெளியிடுறாங்க. அது சட்டத்திற்கு புறம்பாகவோ அரசியலமைப்புக்கு எதிராகவோ இருக்கும் பொழுது அந்த ஒரு விஷயத்தை ரத்து செய்வதற்கான அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குதுன்னா நீதித்துறைக்கு இருக்கிறது. ஓகே, அதான் சொல்றோம். இப்ப இன்கேஸ் ஆய்வில் அந்த ரிவ்யூ பண்றப்ப அவை அரசியலமைப்பை மீறுவதாக கண்டறியப்பட்டால் அவை சட்டவிரோதம், அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது மற்றும் செல்லாது என அறிவிக்கப்படும் நீதித்துறையால். ஸோ 124 147 பார்த்தோம்னா அதுல முக்கியமான ஒரு சில ஆர்டிகல்ஸ் எதெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 124 இது உச்ச நீதிமன்றம் வந்து அதை வந்து பார்த்துட்டீங்கன்னா எப்படி உருவாக்கணும், அதை வந்து எத்தனை நீதிபதிகள் இருக்கணும்ன்றத பத்தி பேசுறது 124. 129 வந்து என்ன பத்தி பேசுது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் டு கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். அப்படின்னா என்னன்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னா அது கொடுக்கக்கூடிய நீதிகள் அதாவது தீர்ப்புகள் இருக்குல்ல அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இன்னொன்னு the Supreme Court has the power to punish for contempt itself. அதாவது என்னன்னா நீதிமன்ற அவமதிப்பு. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்க யாராச்சும் சம்மன் கொடுக்குறாங்க, அதுக்கு வரல அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பு அவங்களால கேஸ் போட முடியும். அதாவது 131ன்றது நம்ம பார்த்தோம் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்டர் ஸ்டேட் ஒரு பக்கம் ஸ்டேட் ஒரு பக்கம், ஸ்டேட் ஒரு பக்கம் அந்த மாதிரி. 136 அப்படின்றதுன்னா ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல் பை த சுப்ரீம் கோர்ட். அப்படின்னா என்னன்னா அதாவது உச்ச நீதிமன்றத்தால் மேல்முறையீடு செய்வதற்கான சிறப்பு அனுமதி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல், அந்த அப்பீல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது பார்த்தோம்னா அது. 137 வந்து என்னன்னா ரிவ்யூ ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஆர்டர் பை சுப்ரீம் கோர்ட். அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ ஒரு மத்திய அரசோ மாநில அரசோ ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, அது சட்டத்திற்கு புறம்பாக இருந்தால் அதை வந்து ரத்து செய்வதற்கான அதிகாரம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குது. அது 137. 141 வந்து என்னன்னா உச்ச நீதிமன்றம் ஒரு சட்டத்தை ஒரு சட்டம் வந்து கொண்டு வருது அப்படின்னா அந்த சட்டமானது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களிலும் செல்லும். உயர் நீதிமன்றம் கொண்டு வருதுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களிலும் செல்லாது. உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களுக்கும் செல்லும். அடுத்து 142 உச்ச நீதிமன்றத்தின் ஆணைகள் மற்றும் உத்தரவுகளை அமல்படுத்துதல் மற்றும் கண்டறிதல் போன்ற உத்தரவுகள். ரைட்டா, சோ உச்ச நீதிமன்றம் ஏதாச்சும் ஒரு ஆர்டர் கொண்டு வருதுன்னா அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். அடுத்து உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சேம் தான், கொஞ்சம் தான் மாறும். ரைட்டா, இங்க பாருங்க. சோ அங்க உச்ச நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதி, இங்கேயும் உயர் நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதி. சோ அதெல்லாம் முடிவு பண்றது வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து
ஸோ ஒரு உயர் நீதிமன்றம் இருக்குதுன்னா உயர் நீதிமன்றத்துக்கு இத்தனை ஜட்ஜஸ் தான் இருக்கணும்ன்றத எந்த அரசியல் சொல்லலாம், ஆனா உச்ச நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு உயர் நீதிமன்றம், மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துக்கு எத்தனை நீதிபதிகள் இருக்கணும்ன்றத முடிவு பண்றது வந்து யார் அப்படின்னா பிரசிடென்ட். டைமுக்கு ஏற்ற மாதிரி, கேஸுக்கு ஏற்ற மாதிரி அதை முடிவு பண்ணிக்குவாங்க. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எத்தனை நீதிபதி? 33 + 1 34. தமிழ்நாட்டுல அதிகமான கேஸ் இருக்குன்னா தமிழ்நாட்டு உயர் நீதிமன்றம், மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துல அதிகமா, அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா கம்மியா இருப்பாங்க. அடுத்து 7வது சட்ட திருத்தம் 1956ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பார்லிமெண்ட், அதாவது நாடாளுமன்றம் என்ன பண்ண முடியும்னா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களோ அல்லது யூனியன் பிரதேசத்துக்கோ காமனா ஒரு உயர் நீதிமன்றத்தை கொண்டு வர முடியும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் பாண்டிச்சேரிக்கு தானே உயர் நீதிமன்றமா இருக்குது. புரியுதா? அந்த மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ 2022 படி டோட்டலா எத்தனை, அதாவது இப்பயுமே வந்து எவ்வளவு உயர் நீதிமன்றம் இருக்குன்னா இந்தியாவில் 25 உயர் நீதிமன்றங்கள் இருக்குது. ஸோ உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்வது வந்து யாரு? 217க்கு கீழே. உயர் நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் பண்றது யாரு? சேம் பிரசிடென்ட் தான். ஆனா இங்க பிரசிடென்ட் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியை அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் வச்சுக்கிறாங்க, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்டையும் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் கிட்டையும். அடுத்தது சோ மத்த நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் அதான், இப்போ உயர் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் அப்பாயிண்ட் பண்றது யாருன்னு பார்த்தோம்? பிரசிடென்ட். உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பிரசிடென்ட் நியமனம் பண்றதுக்கு முன்னாடி அந்த உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி கிட்ட ஒரு கன்சல்டேஷன், கவர்னர் கிட்ட கேட்க வேண்டாம், நீதிபதிகள்லாம் கேட்க வேண்டாம். அந்த உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் பிரசிடென்ட் கிட்டையும் ஒரு கன்சல்டேஷன். அவன் உயர் நீதிமன்ற நீதிபதியினுடைய குவாலிபிகேஷன் என்பதையும் ஃபர்ஸ்ட் அப்கோர்ஸ் இந்திய குடிமகனாக இருக்கணும். அடுத்து பாருங்க, ஜுடிஷியல் ஆபீஸ், அதாவது இந்தியாவுக்குள்ள அவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு நீதித்துறை பதவி ஏதோ ஒன்று, அவர் வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட்ல ஒரு வந்து நீதியில வந்து நீதித்துறையில ஒரு பதவி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு இருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உயர் நீதிமன்ற அட்வொகேட்டா 10 வருஷம் இருந்திருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா 10 வருஷம் ஜுடிஷியல் ஆபீஸ், ரைட்டா, ஏதோ ஒரு பதவி, 10 வருஷம் நீதித்துறையில பதவி, அல்லது 10 வருஷம் அட்வொகேட்டா இருந்திருக்கணும். பதவி காலத்தை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து நாட் ஃபிக்ஸ்டு, டேர்ம் வந்து கொடுக்கவே இல்லை. அங்க சுப்ரீம் கோர்ட்லயும் டேர்ம் கொடுக்கல. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல வயசு என்ன கொடுத்துருக்காங்க? ஆனா இங்க அதுதான் ரிமூவல், பதவி விலக வைக்கிறது, ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்க முடியும்? அங்கேயும் யார்கிட்ட? பிரசிடென்ட் தான். இங்க ரிமூவ் பண்றது யாரு? பிரசிடென்ட். அங்கேயும் யாரு? பிரசிடென்ட் தான். அடுத்து ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பார்லிமெண்ட், சேம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரியே தான் இங்கேயும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா வெக்கேஷன்ஸ் ஆஃபீஸர் அப்பாயிண்டட் as judge of Supreme Court. அதான் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியை இன்னொரு உயர் நீதிமன்ற நீதிபதியாக வந்து பார்த்துட்டீங்கன்னா மாற்ற முடியும். அதே நேரத்துல ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியை உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் மாற்ற முடியும். அடுத்தது சோ இதுதான் வந்து பேசிக்கான விஷயங்கள் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்ப அது ரிலேட்டடா என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். பின்வரும் பிரிவுகளில் எது உச்ச நீதிமன்றத்தின் நிறுவனம் மற்றும் அரசியலமைப்புடன் தொடர்புடையது அப்படின்றது கேள்வி, ரைட்டா? சோ எந்த ஆர்டிகளுக்கு கீழே வந்து நம்ம வந்து உச்ச நீதிமன்றம் பத்தி பேசுது? 124. ஓகே. 124ல இருந்து 147 பார்ட் 5 34 ஜட்ஜஸ் இருக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க. 1+33. 50வது தலைமை நீதிபதி யாரு? DY சந்திரசூட் அவர்கள். அது 50வது யாரு, 25வது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. 123 வந்து எதை பத்தி பேசுது? 124 உச்ச நீதிமன்றம். 123 வந்து பார்த்துட்டீங்கன்னா குடியரசுத் தலைவர் வெளியிடுகிற அவசர சட்டம், ஆர்டினன்ஸ் பத்தி பேசுறது. இந்த 123 அப்படியே நம்ம திருப்பி போட்டோம்னா 123னா 213ன்றது ஆளுநருடைய அவசர சட்டத்தை பத்தி பேசுறது. ஓகே. சோ 123ல அப்படியே திருப்பி ஒரு 30 ஆட் பண்ணோம்னா 153. இது வந்து ஆளுநர்கள் வந்து ஒரு மாநிலத்துல இருக்கணும் அப்படின்றத பத்தி பேசுறது. அடுத்து 126ன்றது ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ், அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி இல்லைன்னா அப்ப என்ன பண்ணணும்ன்றத பத்தி பேசுறது. சுதந்திரத்துக்கு பிறகு பின்வரும் எந்த ஆண்டுகளில் இந்திய உச்ச நீதிமன்றம் நடைமுறைக்கு வந்தது? எந்த வருஷம்? சுதந்திரத்துக்கு பிறகு அப்படின்னாலே வந்து ஜனவரி 26, 1950.
ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டை பத்தி எந்த சட்டத்துல பேசினாங்கன்னா நம்ம இந்த பாலிட்டி கிளாஸ் ஆரம்பிக்கிறப்போ ஒரு சட்டம் பார்த்தோம், அதுதான் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. அதுலதான் சுப்ரீம் கோர்ட் கல்கட்டால கொண்டு வந்தாங்க. 124 சுப்ரீம் கோர்ட்டை பத்தி பேசுறது. அடுத்து மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகள் அப்படின்னாலே அது என்னதுக்கு வரும், எந்த ஜூரிஸ்டிக்ஷன்? நம்ம அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பிரச்சனை, எந்த ஜூரிஸ்டிக்ஷன்? அட்வைசரி வராது, எது இது அட்வைசரி வராது. அட்வைசரின்றது என்னது? பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட் கிட்ட அட்வைஸ் கேட்கறது. ஆனா இங்க வந்து என்ன சொல்றான், மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு இந்திய அது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன் 131, அட்வைசரினா 143, அப்பல்லேட் அப்படின்னா இது பண்றது, அப்பீல் பண்றது. அதுக்கு அடுத்தது உச்ச நீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறை உள்ளடக்கியது. அதாவது ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன் என்னன்றது கேட்கறாங்க. சிம்பிளா ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன்ன்றது என்னது? பிரச்சனை. ஒரிஜினலா இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன பிரச்சனை? சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இல்ல ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட்டுக்கும். அப்ப டிஸ்பியூட், அதுதான் வந்து பிரச்சனை. டிஸ்பியூட்னாலே பிரச்சனை தானே. அடுத்தது so dispute between different units of the Indian government, central or state or union பிரதேசம். அடுத்து PIL என்ன? PIL பொதுநல வழக்கு, ரைட்டா? பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்போ சுகாதாரம் சீர்கேடா இருக்குது, அதுக்கப்புறம் ரோடு ஒழுங்கா இல்லை, அதுக்கப்புறம் தீவிரவாதிகள் அதிகமாக அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நிறைய பொதுநல வழக்குகள்லாம் தொடருவாங்க. ஸோ அதாவது பப்ளிக் ரிலேட்டடா, பப்ளிக்கு தான் பிரச்சனை வருது. ஸோ அதனால PIL அதான். ஓகே. அடுத்தது நீதித்துறையின் சுதந்திரம் என்பது பின்வருவற்றை தவிர எது அப்படின்றது கேட்கிறாங்க. நீதித்துறை இருக்குன்னா அதனுடைய சுதந்திரம் இருக்குது இல்ல, எது வரைக்கும் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. கொஸ்டினை அந்த ஆப்ஷன்ஸ் வாசிச்சாலே நமக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸிகியூட்டிவ் மஸ்ட் நாட் ரிட்டைன் இன் தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஜுடிஷியரி. அப்ப எக்ஸிகியூட்டிவ்னா யாரு? அமைச்சர்கள் வந்து நீதித்துறையில தலையிடக்கூடாது, கரெக்ட் தான். அடுத்தது லெஜிஸ்லேச்சர் ஷுட் நாட் இன்டர்ஃபியர் வித் தி டெசிஷன் ஆஃப் ஜுடிஷியரி. சட்டம் இயற்றுபவர்கள் நீதித்துறையில தலையிடக்கூடாது, கரெக்ட் தான். நாலு பாருங்க, ஜட்ஜஸ் மஸ்ட் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் தியர் ஜட்ஜ் ஃபங்க்ஷன்ஸ் வித்அவுட் ஃபியர். நீதிபதிகள் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாம அவங்களுடைய வேலையை செய்யணும், கரெக்ட் தான். மூணாவது பாருங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, அதாவது பொறுப்பு கூறல் இல்லாம கிடையாது, அக்கௌண்டபிளா இருக்கணும். நீதிபதிகள் வந்து பார்த்துட்டீங்கன்னா பொறுப்பேற்கணும் எல்லாத்துக்குமே. ஸோ அது வந்து தப்பு. இங்க வந்து ஆப்சன்ஸ் இருக்கு, அது வந்து கிடையாது. ஆப்சன்ஸ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, இதெல்லாம் கரெக்ட், மற்றதெல்லாம் தப்பு. அடுத்தது which among the following is true for the Supreme Court of India? எது கரெக்ட்? ஸோ சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கூட்டு நீதிமன்றம், அது ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றம், அது ஒரு அரசியலமைப்பின் பாதுகாவலர். மூன்றுமே கரெக்ட் தான், மூன்றுமே கரெக்ட். கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல், அதுபோக அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலர் யாரு? உச்ச நீதிமன்றம். அடுத்தது 1862 எந்த இடத்துல வந்து உயர் நீதிமன்றம் முதலில் நிறுவப்பட்டது? 1862 எந்த இடத்துல? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், ரைட்டா? 1862 மெட்ராஸ், அதாவது மெட்ராஸ்லையும் பாம்பேலையும், பாம்பேல வந்து பார்த்துட்டீங்கன்னா சாரி மெட்ராஸ்ல ஜூன் 26 1862, பாம்பேல வந்து ஆகஸ்ட் 14 1862, அகமதாபாத் வந்து மார்ச் 7 1866. இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் உயர் நீதிமன்றம் எது? ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட். ஆன்சர் வந்து கல்கட்டா 1861. அடுத்து கீழ்கண்டவர்களில் யார் இந்தியாவின் தலைமை நீதிபதி? ஏப்ரல் 2021 படி, ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் தான். 48வது ஜஸ்டிஸ் NV ரமணா. இரு மாநிலங்களுக்கு இடையேயான தகராறு எந்த? ஆக்சுவலா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை யார் வருவாங்க தெரியுமா? எப்பவுமே இப்போ ஒருத்தர் உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருக்கிறாருன்னா, அவர் 65 வயசுல ரிட்டையர் ஆகிறாருன்னா, அடுத்து யாரு, அடுத்து எந்த நீதிபதிக்கு வயசு அதிகமா இருக்கோ அவங்க வருவாங்க. இப்ப 33 நீதிபதிகள் இருக்கிறாங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். அவங்களுக்கு யாருக்கு வயசு அதிகமோ அவங்க தான் அடுத்து வந்துருக்காங்க. ஒரு சில பேர்லாம் இப்ப 65 வயசு இருக்கு, இப்ப அவருக்கு வந்து 64 வயசு 9 மாசம் இருக்கும். அடுத்து அவர் தான் தலைமை நீதிபதியா வருவாரு, ஆனா 3 மாசம் தான் இருப்பாரு, அவர் போயிடுவாரு திருப்பி. அந்த மாதிரி வந்து
இரு மாநிலங்களுக்கு இடையான தகராறு அப்படின்னால எந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே வருது? அட்வைசரினா பிரசிடென்ட் சுப்ரீம் கோர்ட் கிட்ட அட்வைஸ் கேட்கிறது. ஒரிஜினல் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரிஜினல் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை, அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை, அல்லது சென்ட்ரல் பிளஸ் ஸ்டேட் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஸ்டேட் இருக்கு, அதுக்கு ஒரு பிரச்சனை. ரைட்டா? 121 சொல்லியிருக்காங்க. அடுத்து இது கொஸ்டின் பெருசா இருக்கு, ஆனா கொஸ்டினுடைய சிம்பிள் என்ன கொஸ்டின் கேட்டு வச்சிருக்கணும் அப்படின்னா, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் எந்த வருஷம் பாஸ் ஆச்சு, அதாவது நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் எந்த வருஷம் பாஸ் ஆச்சு அப்படின்றதான் கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து 1971. அடுத்து இந்தியாவில் ஒரு மாநில உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஆன முதல் பெண்மணியின் பெயர் என்ன? மீரா குமார் முதல் பெண் சபாநாயகர். ஆன்சர் லீலா சேகர். ஹிமாச்சல பிரதேச உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக 1991. நல்லது, நீதிபதிகளை தலைமை நீதிபதி. அடுத்து பின்வரும் நீதிமன்றங்களில் எந்த நீதிமன்றங்கள் எந்த நீதிமன்றத்திலிருந்து வழக்குகளை தனக்குத்தானே மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்றது கேள்வி. ரைட்டா? அதாவது ஒரு நீதிமன்றம் அது நினைத்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த நீதிமன்றத்திலிருந்தும் தனக்கு வந்து கேஸை வந்து மாத்திக்க முடியுமா? அந்த கேஸை எந்த நீதிமன்றம்? அது உச்ச நீதிமன்றம். ஏன்னா அதான டாப். அது நினைச்சா ஒரு உயர் நீதிமன்றத்துல இருந்தோ அல்லது ஒரு மாவட்ட நீதிமன்றத்துல இருந்தோ அல்லது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிளை நீதிமன்றத்துல இருந்தோ கேஸை வந்து தனக்கு வந்து மாத்திக்க முடியும். 139(a) வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து துணை நீதிமன்றங்கள் யாரின் மேற்பார்வையில் செயல்படுகின்றது அப்படின்றது கேள்வி. எது யாருக்கு? ஏன்னா பாருங்க, நம்மளுக்கு சபார்டினேட் கோர்ட்டு, லோயர் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, சிவில் கோர்ட்டு, கிரிமினல் கோர்ட்டு, ரெவன்யூ கோர்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. டாக்ஸ் ரிலேட்டடான பிரச்சனை, இது எல்லாம் சபார்டினேட் கோர்ட்ஸ். சபார்டினேட் கோர்ட் உயர் நீதிமன்றத்துக்கு மேல இருக்கு, உயர் நீதிமன்றத்துக்கு மேல உச்ச நீதிமன்றம். அடுத்து இந்தியாவின் மாநிலங்களில் மாவட்ட நீதிபதிகள் நியமனம் உயர் நீதிமன்ற யார் கூட சேர்ந்து வந்து பார்த்துட்டீங்கன்னா கலந்தாலோசித்து செயல்படுகிறது அப்படின்னு கேள்வி. அதாவது சிம்பிளா இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்காக வந்து பார்த்துட்டீங்கன்னா நீதிபதிகளை தேர்வு செய்வாங்க. அந்த நீதிமன்றங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதாவது இதை யாரு நியமனம் செய்யறாங்க அப்படின்றதுதான் கேள்வி. ஒரு உயர் நீதிமன்றத்துக்கிட்ட ஆலோசித்து யார் வந்து நியமனம் செய்வாங்க அப்படின்னா ஆளுநர் தான் நியமனம் செய்வாங்க. ஓகே, அடுத்தது 233 சொல்லியிருக்காங்க. அடுத்து பின்வரும் பிரிவுகளில் எது உச்ச நீதிமன்றத்துக்கு துணை அதிகாரங்களுடன் தொடர்புடையது? அதாவது ஆன்சிலரி பவர்ஸ் அப்படின்னு கேட்க. ஆன்சிலரினா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன், அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் தாண்டி ஆன்சிலரி. இதுக்கான ஆன்சர் துணை அதிகாரங்கள் வந்து 140 வந்து சொல்றாங்க. ரைட்டா? ஸோ சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 34 நீதிபதிகள் 1950 உருவாக்கப்பட்டது. டெல்லியில உருவாக்கப்பட்டது. 65 வயசு வரைக்கும் அவங்க வந்து பதவியில் வந்து இருந்துக்கலாம். இது சுப்ரீம் கோர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது கல்கட்டாவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா கல்கட்டா 1861. ரைட்டா? இது டெல்லின்றது இப்ப இருக்கிறது எங்க அப்படின்றது. ஓகே, சோ முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி H.J. கனியா, ஹரிலால் ஜே கனியா. 50வது யாருன்னா D.Y. சந்திரசூட். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்குவதற்கான நடைமுறையை வகுக்கிறது? அது ஆர்டிக்கல் வந்து 124. அதுலயும் ரிமூவல் பத்தி தான் பேசுறாங்க. ரிமூவ் பண்றது யாரு? பிரசிடென்ட். ஆனா பிரசிடென்ட் ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்து அந்த ரிமூவல் அட்ரஸ் வரணும்னா பார்லிமெண்ட். அடுத்தது பின்வருவனவற்றில் எது உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை நீதி வரையறையுடன் தொடர்புடையது? சோ எது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்றது கேட்கறாங்க. அட்வைசரினா என்னது? அட்வைஸ் கேட்கணும். யாருக்கு கேட்கணும்? சுப்ரீம் கோர்ட். ஆன்சர் என்ன அப்ப? இந்திய குடியரசுத் தலைவர் சட்டம் பற்றிய கருத்துக்களை சி ஆப்ஷன். லா சுப்ரீம் கோர்ட். அடுத்தது டெல்லி உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் லீலா சேகர். ஆனா சாண்டி வந்து யார் அப்படின்னா இந்தியாவுடைய முதல் பெண் நீதிபதி. டெல்லி உயர் நீதிமன்ற முதல் பெண் நீதிபதி லீலா சேகர். இந்தியாவினுடைய முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னா ஆனா சாண்டி. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் 231வது பிரிவு 2
அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை நிறுவுதல் எதை குறிக்கிறது அப்படின்றது கேள்வி. ரைட்டா? சோ அது எது கீழே வருது? சிம்பிளான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப சிம்பிளான. அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. அது நம்மளுக்கு இல்ல இந்த கொஸ்டின் வந்து எப்படி அட்டன் பண்ணணும்னா, அவன் கொஸ்டின் கேட்டிருக்கிறது வந்து என்னது 231 சொல்லிட்டாங்க. ரைட்டா? அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹைகோர்ட்டு 2 or more states deals with ஓகே காமன் ஹைகோர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 231 எதுக்கு கீழே வருது அப்படின்றது தான் அவனுடைய கேள்வியே. இதுக்கான ஆன்சர் வந்து யூனியன் கவர்மெண்ட் தான். ஏன்னா கோர்ட்டுன்னு வந்துருச்சுல, கோர்ட்டுன்னு வந்துட்டு அது எது? ஜுடிஷியரி. ஜுடிஷியரின்றது வந்து பார்ட் 5 தான் வருது. ரைட்டா? பார்ட் 5னா அது யூனியன் கவர்மெண்ட் தான். ஓகே, இந்தியாவில் எத்தனை உயர் நீதிமன்றங்கள் இருக்குதுன்னா 25. அடுத்து, நீதிமன்றங்களின் நியாயமான விசாரணையை உறுதிப்படுத்த இந்திய அரசியலமைப்பு 3 உரிமைகளை வழங்கியுள்ளது. பின்வருவனற்றில் எது அந்த 3 உரிமைகளில் ஒன்றல்ல அப்படின்றது கேள்வி. ஸோ ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இது அடிப்படை உரிமைகள்ல வந்து நம்ம பார்ப்போம். இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? எந்த ஒரு நபரும் ஒரு குற்றத்திற்காக ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தண்டிக்கப்பட மாட்டார். நம்ம அடிப்படை உரிமைகள்ல பார்த்தோம்ல, ஒருத்தர் ஒரு தவறு செய்தால் அந்த தவறுக்கான தண்டனை ஒரு தடவை. இது கரெக்ட். நோ பர்சன் born in India will be tried under foreign law. இதை பத்தி நம்ம படிக்கவே இல்லை. இந்தியாவில் பிறந்த ஒரு நபர் வெளிநாட்டு சட்டங்களால் தண்டிக்கப்பட முடியாதுன்றதை நம்ம படிக்கவே இல்லை. இரண்டாவது, எந்த ஒருத்தர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சட்டம் செய்தால் அந்த ஒரு தவறு செய்தால் அந்த தவறுக்கான தண்டனை அப்ப என்ன தண்டனை இருக்கோ அதான் கொடுக்கணும், முன்னாடி இருக்க. இது கரெக்ட். பார்த்தோம். எந்த ஒரு நபரையும் தனக்கு தானே வந்து சாட்சி சொல்ல அவங்க வந்து ப்ரெஷர் பண்ணிருக்காரு. இதையும் பார்த்தோம். ஸோ ஆன்சர் வந்து பி. இதை நம்ம பார்க்கலாம். ஓகே, அடிப்படை உரிமைகள்ல. அடுத்து, இந்தியாவின் மாநிலங்களில் மாவட்ட நீதிபதிகள் நியமனம் உயர்நீதிமன்றத்தில் யார், அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது மாவட்ட நீதிபதிகள் யார் வந்து நியமனம் பண்றாங்க? ஆளுநர். யாருக்கிட்ட ஆலோசனை வச்சுட்டு? உயர் நீதிமன்றம் கிட்ட ஆலோசனை வச்சு. அடுத்து, எதன் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா லோக் அதாலத் வந்து உருவாக்கப்பட்டது? எந்த ஒரு சட்டத்திற்கு கீழே அப்படின்னா லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட். சரியா? அதாவது சட்ட சேவைகள் ஆணைய சட்டம். அதாவது ஸ்கெடியூல்டு காஸ்ட், ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த கூலி வேலை பார்க்குறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், இவங்களுக்குலாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு லாயரை வந்து ஹையர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 15,000 20,000 கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இலவச சட்ட சேவைகள் ஆணைய சட்டம் இருக்குல்ல, 1957 கொண்டு வந்தது. அதுக்கு கீழே ஒரு இலவசமாக ஒரு அரசாங்க வக்கீல் அரசு தரப்பு வழக்கறிஞர் நால்சா அப்படின்வாங்க, நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. ஸோ இதுக்கு கீழே தான் என்ன இருக்குன்னா லோக் அதாலத் அப்படின்ற ஒன்று இருக்கு. அடுத்து, ஸோ எது வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா நீதிபதிகள் வந்து பதவியில் இருக்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 5 வருஷம். அரசியல் வருஷத்தை கொடுக்கவே இல்லை, 5 10 ஆண்டு. அதுக்கடுத்து 10 years decided by president, 10 years decided by parliament till the age of retirement அப்படின்ட்டு. நம்ம என்ன பார்த்தோம்? ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் தான் பார்த்தோம். ஹைகோர்ட்னா 62 வயசு, சுப்ரீம் கோர்ட்னா 65 வயசு. அடுத்து, சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர் H.J. கனியா, ஹரிலால் ஜே கனியா. அடுத்து, சுதந்திர இந்தியாவில் நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரப்பட்டு உச்ச நீதிமன்றத்தின் முதல் நீதிபதியின் பெயரை குறிப்பிடவும். ரைட்டா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து பதவி விலக வைக்க வேண்டும், இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும். இம்பீச்மெண்ட்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்றதெல்லாம் பிடிக்கவே இல்லை, அது சட்டத்துக்கு விரோதமா இருக்கு, அவர் வந்து பதவி விலக வைக்கணும்னு சொல்றாரு. ஸோ அவர் அப்படி கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் ராமசுவாமி. ஆனா அவர் பதவி விலக வச்சாங்கன்னு கேட்டா கிடையாது. பதவி விலக வைப்பதற்கான தீர்மானத்தை தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. அடுத்து, உச்ச நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கான முதல் பேரணியில் 108 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட ஆண்டு எது? சேம் அதே தான், 1991 கையெழுத்து போட்டாங்க. பட் ஆனா அது சேம், அது தீர்மானம் செய்யப்படவில்லை. டெல்லி உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி நம்ம பார்த்தோம்ல, யாரு? ஆன்சர் வந்து லீலா சேன். உயர் நீதிமன்றங்கள் மற்றும் அவற்றின் இடங்களை பற்றிய குறிப்புடன் பின்வரும் இணைகளில் எது சரியானதுன்னு கேட்கிறாங்க. அதாவது குஜராத்தினுடைய நீதிமன்றம் காந்திநகர்ல இருக்கு, உத்தரகாண்ட் நீதிமன்றம் நைனிதால், ஒடிஷாவினுடைய நீதிமன்றம் சம்பல்பூர், மத்திய பிரதேச நீதிமன்றம் குவாலியர். ஸோ இதுல வந்து எது கரெக்ட் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் உத்தரகாண்ட் மட்டும்தான். ஏன்னா குஜராத்தினுடைய நீதிமன்றம் அகமதாபாத்ல இருக்கு. ஆனா குஜராத்தினுடைய தலைநகரம் இது காந்திநகர்.
ஆனா நீதிமன்றங்கள் இருக்கு 656. ஒடிஷாவை பொறுத்த வரைக்கும் கட்டக்ல இருக்கு, மத்திய பிரதேஷ் ஜபல்பூர்ல இருக்கு, தமிழ்நாடு சென்னையில இருக்கு, கர்நாடகா பெங்களூர்ல இருக்கு, உத்தரகாண்ட்ல இருக்குன்னா நெய்னிதால்ல இருக்குது. நெய்னிதால் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஏரிகளின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரிகளின் இல்ல சிட்டி ஆஃப் லேக்ஸ். இந்தியாவின் மிகப்பெரிய முறையீட்டு நீதிமன்றம் எது? சிம்பிள், அது சுப்ரீம் கோர்ட். களங்கமுடைய எம்பி மற்றும் எம்எல்ஏ தலைவர்களுக்கு எதிரான கிரிமினல் வழக்குகளை விரைந்து விசாரிக்க எத்தனை சிறப்பு நீதிமன்றங்களை அமைப்பதற்காக திட்டத்தை மத்திய அரசு வகுத்துள்ளது. அதாவது இப்ப இன்கேஸ் வந்து நிறைய அப்கோர்ஸ் எம்பிக்கும் சரி, இப்ப இந்தியாவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எக்கச்சக்க பேர் மேல கிரிமினல் கேஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த அது எல்லாத்தையுமே சீக்கிரமா தீர்ப்பு வழங்குறதுக்காக வந்து ஒரு கொண்டு வந்தாங்க. அது ஸ்பெஷல் கோர்ட்ஸ் எத்தனை நீதிமன்றங்களை கொண்டு வந்தாங்கன்னா 2017 12 நீதிமன்றங்களை கொண்டு வந்தாங்க. ஓகே. அடுத்து இந்திய உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் எதால் கட்டுப்படுத்தப்படும் அப்படின்றது கேள்வி. இதற்கான ஆன்சர், இப்போ ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு டெசிஷன் கொடுத்துட்டாங்க, அது எங்க ஃபாலோ பண்ணப்படும்? மாநிலங்கள்லையா, இல்ல மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரா, இல்ல ஒன்லி மாவட்டமா, இல்ல ஆல் கோர்ட்ஸ் இருக்கு? ஜம்மு காஷ்மீர் எங்க இருக்கு? இந்தியாவில் தான் இருக்குது. அப்ப ஆன்சர் வந்து ஆல் கோர்ட்ஸ் இன் இந்தியா. உச்ச நீதிமன்றம் சொன்னால் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களையும் ஃபாலோ பண்ணணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு இந்திய எல்லையில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் குடியியல் மற்றும் நீதித்துறையும் உச்ச நீதிமன்றத்தின் உதவியாக செயல்பட வேண்டும் என்று கூறுகிறது? எந்த பிரிவு? கண்டிப்பா 157 வராது, 121 வராது. ஏன்னா 124 இருந்து 147 வரைக்கும் தான் எதை பத்தி பேசுனா சுப்ரீம் கோர்ட். 144 144. ஓகே. ஸோ அதாவது வந்து சிம்பிளா இந்தியாவில் பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்துட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்ற ஒரு அட்வைஸ் படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்றது. 144.